ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4th மந்த் ப்ரெக்னன்சியில் உங்களோட கரு வளர்ச்சி எப்படி இருக்கும், இந்த 4th மந்தில் உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட முகத்தை குழந்தையினால் அசைக்க முடியும். உங்களோட குட்டி குழந்த 3லேருந்து 4 அவுன்ஸ் எடை இருப்பாங்க. 4 முதல் 5 அங்குலம் நீளம் வரைக்கும் இருப்பாங்க. ஒரு அவக்கோட பழத்தின் அளவு இருப்பாங்க 4வது மாதத்தில். உங்கள் குழந்தையோட கை கால்கள் அசைய தொடங்கி அவங்க வளைக்கவும் தொடங்குவாங்க. இதனால் உங்களுக்கு லைட்டான துடிப்புகளில் உணர முடியும். உங்களுக்கு இது செகண்ட் ப்ரெக்னன்சியாக இருந்துச்சுன்னா உங்களால் இது ஈஸியாக உணர முடியும். பெரும்பாலான முதல் முறை கர்ப்பமாகக்கூடிய ஒரு தாய்மார்கள் ஃபுல்லாமே 16வது வாரத்துலேருந்து 24வது வாரத்துக்குள்ளே அசைவை உணருவாங்க. இந்த 4வது மாதத்தில் உங்களோட இதய துடிப்பும் உங்களோட குரலையும் கேட்கக்கூடிய திறன் குழந்தைக்கு இருக்கும். இந்த டைமில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புக்ஸ் படிங்க, நல்ல பாடல்களை கேட்கலாம், குழந்தைக்கிட்ட சாதாரணமாக பேசுகிற மணிக்கு பேசலாம். இப்படி பேசுகிறனாலும் உங்களோட குரலுக்கு குழந்தை பழகிக்குவாங்க. இந்த டைமில் குழந்தையோட கண்கள் திறந்திருக்காது. ஆனால் நீங்கள் லைட் அடித்தா அதை உணர முடியும் குழந்தையினால். வெயில் அதிகமாக அடித்தாலும் குழந்தையினால் பார்க்க முடியும். இந்த 4வது மாதத்தில் பாலினத்தை கண்டறிய முடியும். அவங்களோட பிறப்புறுப்புகள் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். வெளிப்புற பிறப்புறுப்புகள் விரைவில் தெரிய தொடங்கும். பொதுவாகவே 20வது வாரத்தில் நடைபெறக்கூடிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் குழந்தையோட பாலினத்தை கண்டறிய முடியும். அது மாதிரி குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்றதையும் பார்க்க முடியும். குழந்தையோட கைகளில் கை ரேகைகள்லாம் இந்த டைமில் உருவாகி இருக்கும். இந்த 4வது மாதம் குழந்தையாக இருக்கும்போது அவங்களோட தோலை பார்த்திங்கன்னா நல்ல சுருக்கத்தோடு காணப்படும். குழந்தையோட அசைவுகள் இப்போ தொடங்கும், ஆனால் அதை உங்களால் உணர முடியாது. 4வது மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது உங்களோட உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படும்னா உங்கள் கர்ப்பப்பை வேகமாக வளரும். ஒரு சில பெண்களுக்கு வயிறு தெரியாமல் கூட இருக்கலாம். மார்பகத்தில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். சில பெண்களுக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் வராமல் கூட இருக்கலாம். உள்ளாடைகள் சரி செய்து அணிவது ரொம்ப முக்கியம். உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் அதையும் பார்க்கணும். கர்ப்ப காலத்தில் எடை அதிகரிப்பது முற்றிலும் இயல்பானது. 2வது 3வது மாதத்துலலாம் அதிகரிக்க தேவையில்லை. பதப்படுத்தப்பட்ட துரித உணவுகள்லாம் குறைச்சிக்கணும். கீரை வகைகள், காய்கறிகள், புரதம் நிறைந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். உங்களோட குழந்தை வளர்கிறனால உங்கள் உடலில் மாற்றங்கள் காண தொடங்கலாம். உங்களுக்கு இருக்கிற மாணிக்கு மற்ற பெண்களுக்கு இருக்கும் அப்படின்றது இல்லை. சிலருக்கு இந்த டைமில் குமட்டல்லாம் குறைஞ்சிருக்கலாம். சிலருக்கு இன்னும் குமட்டல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம். உங்களோட கர்ப்பப்பையில் இருக்க கரு வளர வளர கர்ப்ப காலத்தில் நெஞ்செரிச்சல் அதிகரிக்கும். உங்களோட 4வது மாத காலம் என்பது 13லேருந்து 16 வாரத்துக்குள்ளே இருப்பீங்க. இதை செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக கர்ப்ப காலத்தில் மூலநோய் என்பது 4வது மாதத்துலேருந்து ஏற்படலாம். இந்த மலச்சிக்கலை தவிர்ப்பதற்கு கோதுமை ரொட்டி, பழங்கள், முழு தானியங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமாக நிறைய தண்ணி குடிக்கணும். சில பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஈறுகள்லாம் வீங்கிரும், புண்ணாகி ஒருவித இரத்த கசிவு கூட ஏற்படலாம். இதுவுமே கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படுது. கர்ப்ப காலத்தில் உணவுகள் மீது ஆசை வரலாம். இங்கே சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துமே நஞ்சுக்கொடி வழியாக குழந்தையோட தொப்புள் கொடியின் வழியாக குழந்தைக்கு செல்லுது. அதனால் சாப்பிடக்கூடிய உணவுகளில் கரெக்டாக கவனம் செலுத்தணும். காலை நேரத்தில் வாந்தி, நெஞ்செரிச்சல் குறைய தொடங்கினாலுமே சிலருக்கு 2வது ட்ரைமஸ்டர்லையும் இருக்கலாம். இந்த டைமில் குமட்டல், வாந்தியெல்லாம் இல்லாதவங்க நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும். உங்களோட வயிறு வளர தொடங்குறதுனால குழந்தையோட வளர்ச்சிக்கு ஏற்ப உங்களோட உடலும் மாறுவதனால உங்கள் வயிற்றில் வலி ஏற்படலாம். பெரும்பாலுமே உங்கள் அடி வயிற்றில் ஒரு பக்கத்தில் வலி கூட உணர முடியும். இது கர்ப்பகால மலச்சிக்கலாவோ இல்லை வாயு தேக்கமாக கூட இருக்கலாம். அரை மணி நேரத்துக்கு மேலே வயிற்று வலியோ, குறிப்பாக உங்களுக்கு ரத்தப்போக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும்.
கர்ப்ப காலத்தில் அதிக தாகத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் கர்ப்பம் முன்னேறும் போது உங்கள் குழந்தையும் வளரும், அதனால் அதிக தாகம் ஏற்படும். சிறுநீரகம் வந்து வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறனால கர்ப்ப காலத்தில் அதிக தண்ணீர் குடிக்கணும். நல்ல ஆரோக்கியமான கர்ப்பமாக இருக்கும்போது உங்களுக்கு உடற்பயிற்சி தேவைப்படலாம். டெய்லி 1/2 hour நடக்கலாம். நிறைய காய்கறிகள் பழங்கள்லாம் எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.